இது வரைக்கும் இந்தியால பயங்கரமான ஒரு ரியாலிட்டி ஷோ, பெரிய ரியாலிட்டி ஷோ அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ தான். ஸோ இந்த பிக் பாஸ்ன்ற ஷோக்கு போட்டியா இல்ல அதை விட ஒரு பங்கு தூக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தி 50. நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி டீடைலா சொல்லுங்க, அந்த 50ன்ற ஷோ என்ன, எப்படிப்பட்ட ஷோ, பிக் பாஸ் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருக்காங்களே, அதுவும் கிராண்டா போட்டிருக்காங்களே, ஹிந்தியில இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசன் ஹிந்தியில ஹிட் ஆச்சுன்னா மேபி அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிராண்டா பண்ணுவாங்க. ஏன்னா இது பிக் பாஸோட பயங்கர கிராண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, இங்க ரூல்ஸ்ன்ற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரூல்ஸ் இல்லடா எப்படி வேணா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸ்லி பார்க்க பிக் பாஸ் மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனா பிக் பாஸ் இல்ல, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வின்னர் யாரு, கேஷ் பிரைஸ் 50 லட்சம் யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த கேமே டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி டீடைலா பார்க்கலாம். நேத்து ஷோ ஆரம்பிச்சிருச்சு, நேத்து ஒரு எபிசோடும் வந்துருச்சு. சோ அதை பத்தி உங்களுக்கு டீடைலா ரிவ்யூஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட் பண்ணுங்க, தேவைனா ஓட் பண்ணுங்க. சோ அதை பத்தி நம்ம ரிவ்யூ போடுற தேவை, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த போல்ல வந்து ஓட் பண்ணுங்க. சோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதனால அந்த ஒரு போல்ல மட்டும் எல்லாம் வந்து ஓட் போட்டுருங்க. ஓகேங்களா, அதை போட்டு விடுறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தி 50 அப்படின்ற இந்த ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா செலவு, காசு நல்லா இறச்சி செலவு பண்ணி ஒரு ஷோ இறக்கிருக்காங்க. 50 நாள் நடக்கக்கூடிய ஷோ. எஸ், 50 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பிக் பாஸ் மாதிரி 100 நாள் இல்லை, 50 நாள் தான். ஸோ 50 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீஸை வந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ காஸ்ட்லியா இந்த அளவுக்கு இறக்குவாங்கன்னு தெரியல. இது பிக் பாஸ் வீடு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது பேலஸ் தாங்க. இந்த ஸ்குவிட் கேம் பார்த்தோம்ல சீரிஸ். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கிங்னு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி ஒரு மாஸ்கை போட்டு வந்து உட்கார்ந்துக்கிற அப்படி அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கேமை நடத்துறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ல மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் எங்க அதிகமா சரண் நடக்கும், கிச்சன்ற ஒரு ஏரியா தானே, அந்த கிச்சன்ற ஒரு ஏரியாவை தூக்கிட்டானுங்க. சுத்தமாக கிச்சன்றதுல இல்லை, சோறுலாம் நாங்களே போட்டுடுறோம். சோறை போட்டு உங்களை அடியடின்னு அடிப்போம், எல்லாம் அடியை வாங்கிக்கணும். அதாவது டாஸ்க்கு தான் அங்கே மேட்ரு, டாஸ்க்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புறது உள்ள வைக்கிறது அப்படின்ற மாதிரி. நேற்று தானே ஷோ ஆரம்பிச்சது, மொதல் நாளே ஒரு பீஸை தூக்கிட்டானுங்க. நேற்று தான் ஆரம்பிச்சது, ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பலி கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ அப்படி தான் இருக்குது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா இந்த ஷோ வந்து ஒரு மாதிரி பிக் பாஸ்க்கு போட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இதையும் ஹாட் ஸ்டார் தான் லைவ் போடுறாங்க, இதுதான் ஹாட் ஸ்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி கலர்ஸ் தமிழ், ஸோ கலர்ஸ் தமிழ் இல்லை கலர்ஸ் டிவி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணல, இந்தியில மட்டும்தான் இப்போதைக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால பிக் பாஸ்னு ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தி 50 இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது 100 நாள் முடிஞ்சிச்சு, அடுத்து ஒரு 50 நாளைக்கு ஒரு ஷோ தேவையில்ல. ஸோ இந்த ஷோ இறக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 50 பேர் கிட்டத்தட்ட 22 பேரை வச்சு இவனுங்க ஒப்பேற்றது எவ்வளோ பெரிய விஷயம். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவில் 50 பேரை வச்சு அடிதடி தான். லிட்டரலாக இந்த ப்ரோமோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், லிட்டரலாக அடிதடி தான். அடிச்சுக்கோங்க, ரூல்ஸே இல்லையே, என்ன வேணா பண்ணிக்கோ. அதாவது இங்கே ரூல்ஸ்னு ஒன்று இருந்தா தானே நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும். ரூல்ஸே இல்லை, நீ எப்படி வேணா அடிச்சுக்கிட்டு சாவு. எனக்கு தேவை டாஸ்க். டாஸ்க்ல நீ வின் பண்ணா நீ வின்னு, டாஸ்க்ல வின். இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதாவது இங்க டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. இங்க வந்து ரூல், அதாவது நீங்க எப்படி வேணா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெட் கார்டு மேட்டர்ல பார்வை தள்ளி விட்டாங்களே. ஸோ அந்த மேட்டர் வந்து பிக் பாஸ்ல வந்து நம்ம எப்படி அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா பார்த்தோம்ல, இந்த மாதிரி இப்பெல்லாம் தள்ளி விடலாமா அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விடலாம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ரெட் கார்டு, அந்த எல்லோ கார்டு அப்படின்ற ஒரு கார்டுன்ற ஒரு மேட்டரே கிடையாது. அடிச்சுக்கோ, எனக்கு தேவை அதில் யார் வின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்னொன்று ஃபேன்ஸுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து ஃபேனுக்கு தான். அதாவது நம்ம இதை இப்போ வின்னர் யாருன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் அந்த 50 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. டேய் ஓகேடா சூப்பர்ரா, அதாவது 100 நாள் ஒரு பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஒரு ஷோவை பார்த்துட்டு கடைசியில் வயிற்றுச்சலோட போய் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை பார்த்து மேபி அந்த கேஷ் ப்ரைஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டு விடலாம்ல. ஸோ அதனால் இந்த ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது. அவங்களுக்கு பேமெண்ட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ். வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனுக்கு 50 லட்சம். அதாவது இந்த ஃபேன் இல்லை, ஃபேன் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வந்து கிடைக்க போகுது இந்த ஷோ பார்க்குறது. இது ஹிந்தின்றதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ட்விட்டரில் அதிகமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆனால் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ அந்த 15 ஷோ எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரி. அதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்களேன். டாஸ்க் அடுத்து டாஸ்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா. டாஸ்கில் ஜெயிக்கிறவங்க உள்ளே இருப்பாங்க, தோகுறவங்க வெளியே போயிடுவாங்க. அதாவது புரியுதுங்களா. இங்கே வந்து டாஸ்க் தான் மேட்ரு. இங்கே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுப்பாங்க, அடிதடி நடக்கும், அடித்து சண்டை போட்டு மாண்டுக்கிட்டு எவன் அதில் ஜெயிக்கிறானோ அவன் உள்ளே இருப்பான். அதாவது அது ஏதோ ஒரு லைன் ஒன்று சொல்லுவாங்களே, அது எப்படி சொல்லு, எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் தன்னை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அது ஒரு லைன் இருக்கும், டக்குன்னு மறந்துட்டேன். எனிவேஸ், ஆனால் அந்த மாதிரி தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அங்கே டஃப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து உள்ளே வந்து தங்களை எப்படி சொல்லுது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வச்சுக்க முடியும். இன்னொன்று டீம் ஃபார்மேஷன். இதில் எப்படின்னா இப்போ எப்படின்னா வீக்கான சைடை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள தூங்குறதுக்கு இந்த வீக்காக இருக்கவங்க வந்து டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டீமாக சேர்ந்துக்கலாம், நம்ம டீமாக சேர்ந்து அவனுங்களை போட்டு தரலாம், இங்கே வந்து இவனுங்களுக்கு காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வின் பண்ணுறதுக்கு எப்படிலாம் யோசிக்கணும், எப்படிலாம் யோசிச்சு நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது சிம்பிளாக சொல்லலாம், பிக் பாஸில் வாய்ஸ் தான், ஓகேங்களா. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸில் வச்சே ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஆள் இருப்பார், ஆனால் என்ன மாஸ்க் போட்டுட்டு இருப்பார், த மாஸ்க் மேன், தி கிங், அதாவது அந்த பேலஸோட கிங் அவர் தான். ஸோ அவர் வைக்கிறதா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம். ஆனால் இங்கே ரூல்ஸ் இல்லைன்றானுங்க, ஆனால் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும்ல. கண்ட்ரோலே இல்லை, அடிச்சுட்டு செத்துருவானுங்களே. அதனால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அந்த இதெல்லாம் கரெக்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆள் தான் வச்சுக்கோங்களேன். செம்ம கிராண்டாக பண்ணுறாங்க, பட்ஜெட் வேற லெவலில் இறக்கியிருக்காங்க. அந்த செட்டை பார்க்கும்போது உண்மையிலே பேலஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் சொன்னாங்களோ பிக் பாஸ் சீசன் 10 வந்து கிராண்டாக பண்ண போகிறோம். விஜய் டிவி லாஸ்ட் டைம் இந்த கிராண்ட் ஃபினாலில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, சீசன் 10 வந்து இருக்கிறதுலே கிராண்டாக வந்து இறக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இவங்களா கிராண்டாவா இல்லையே, சீசன் 8 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிட்டாங்க, சீசன் 9 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிராண்டாக பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஷோ இவ்வளோ கிராண்டாக இறக்கும் போது கண்டிப்பாக பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவையும் கிராண்டாக பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன். அதாவது அந்த வீட்டை பெருசாக கட்டியே ஆகணும். எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்கன்றீங்க, அந்த பேலஸை பார்க்கும்போது அவ்வளோ பெருசு. அந்த பிளே ஏரியாவே 2 ஏரியா இருக்குங்க, ஒரு ஏரியா இல்லை 2 ஏரியா இருக்குது. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்ற மாதிரி. ஏன்னா 50 பேரில் அதுவும் என்னது சோறு இல்லை. ஸோ அதாவது சோறு உங்களுக்கு போட்டுடுறாங்க. கிச்சன்ற ஒரு இதில் அந்த கிச்சனுக்கு சண்டை போட்டுக்கிறது, முட்டை வேணும், தயிர் வேணும், பால் வேணும், அந்த லொட்டு லோசுக்கெல்லாம் எதுவும் இல்லை. சோறு நாங்கள் போட்டுடுறோம், உங்கள் வேலை ஒரே வேலை டாஸ்க் விளையாடுறது அடிச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது, இது மட்டும் தான் உங்கள் வேலை அப்படின்னு நம்ம சிம்பிளாக எல்லாரும் பிரித்து கொடுத்து சூப்பரான ஒரு கேமை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து ரீச் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன தமிழ் ஆரம்பிச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஹிந்தின்னும் போது தான் கொஞ்சம் இடிக்குது. நம்மளுக்கும் ஹிந்திக்கும் வேறு ஆகாதா, ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது. பரவாயில்ல, ஆனால் ஓகே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ட்விட்டரில் இப்போ பேசிகிட்டு இருந்த விஷயம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இதை வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது, இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, இதை பற்றின ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நெக்ஸ்ட் சீசன் பிக் பாஸ் 10 ரிவ்யூவே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, நானும் விட்டுடுறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இதை வந்து பார்த்திங்கன்னா தேவை, இதை பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு எங்கேஜிங்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் மேபி அதை பார்க்கலாம். நான் ஷோ பார்ப்பேன், அதை ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், பிக் பாஸ் மாதிரி பார்க்க மாட்டேன், அப்பப்போ ஷோ பார்ப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி அடிதடியாக ஒரு மாதிரி கலவரமாக ரணகலமாக போதா, கண்டிப்பாக ஷோ பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு எனக்குள்ளேயே வச்சுப்பேன், இல்லை உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே உங்ககிட்டயே ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.